இந்த மொராக்கோவில் இருந்து இந்த ஸ்பெயின் என்கிற ஐரோப்பிய நாட்டிற்கு 60,000க்கும் மேற்பட்ட மொராக்கோ குடிமக்கள் அகதிகளாக திடீரென்று ஒரே நாளில் அந்த எல்லையை கடந்து சென்று ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மொராக்கோ இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய நட்பு நாடாக இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. ஸ்பெயினை ஐரோப்பிய யூனியனை விட்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்புடைய கோரிக்கை, இஸ்ரேலுடைய பிரதமருடைய கோரிக்கையை இவர் வழிமொழிந்திருக்கிறார். இது முக்கியமானது. மொராக்கோவை வைத்துக் கொண்டு அமெரிக்கா செய்கின்ற சூழ்ச்சிதான் பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னொரு உலக வரலாற்று தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மொராக்கோவை நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலக கால்பந்தாட்ட போட்டியில் மொராக்கோவுடைய செயல்பாடு உலக கால்பந்தாட்டு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த நாடு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். மொராக்கோ ஆப்பிரிக்காவின் கால்பந்து சாம்பியன் என்று கூட சொல்வார்கள். காரணம், அந்த அளவிற்கு மொராக்கோ கால்பந்து போட்டியில் ஒரு சிறந்த வலிமைமிக்க நாடு. நாம் இப்பொழுது அதை பற்றி பேசப் போவதில்லை. சமீபத்தில் இந்த மொராக்கோவிலிருந்து இந்த ஸ்பெயின் என்கிற ஐரோப்பிய நாட்டிற்கு 60,000க்கும் மேற்பட்ட மொராக்கோ குடிமக்கள் அகதிகளாக திடீரென்று ஒரே நாளில் அந்த எல்லையை கடந்து சென்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மொராக்கோ ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற நாடு, ஆனால் ஸ்பெயின் ஐரோப்பாவில் இருக்கின்ற நாடு. இது உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், இரண்டும் எப்படி என்று. ஆனால் மொராக்கோவும் ஸ்பெயினும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அதாவது நீங்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்ல வேண்டுமென்றால் அதற்கு மிக எளிதான வழி மொராக்கோவிலிருந்து ஸ்பெயின் மூலமாக ஐரோப்பாவிற்குள் உள்ளே நுழைவது. இன்னொரு வழி இருக்கிறது, ஆசியாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் துருக்கி வழியாக கூட ஐரோப்பாவிற்குள் நுழையலாம். ஆனால் அது மிக கடினம். காரணம், அந்த கருங்கடலை தாண்டி செல்ல வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. ஆனால் இந்த வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற இந்த மேற்கு பகுதியில் தொட்டு இருக்கின்ற அந்த எல்லை என்பது ஸ்பெயினோடு தொடர்புடைய அந்த தீவுகளை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல தீவு கூட்டங்கள் மொராக்கோவோடு ஸ்பெயினுக்கும் இடையில் இருக்கின்றன, சர்வதேச எல்லைக்குள் இருக்கின்றன என்கிற செய்தி. காலங்காலமாக மொராக்கோவிலிருந்து ஸ்பெயினுக்கு அகதிகளாக செல்வது என்பது நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். 2021 கூட 8,000 மொராக்கோ குடிமக்கள் ஒரே நேரத்தில் சென்றது தான் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு என்பது ஒரு 60,000 மொராக்கோ குடிமக்கள் ஒரே நாளில் இந்த ஸ்பெயினுடைய எல்லையாக இருக்கின்ற அந்த சியூட்டா தீவுக்குள், அதை கியூட்டா என்று கூட சொல்வார்கள், உள்ளே நுழைந்து திடீரென்று ஒரு கதிகலங்க வைத்த நிகழ்வு. காரணம், இந்த கியூட்டா தீவில் மொத்த மக்கள் தொகையே 80,000 பேர் தான். ஆனால் இந்த அகதிகளாக நுழைந்த மொராக்கோ நாட்டவர்கள் 60,000 பேர்கள் என்று சொல்கிறார். இந்த நிகழ்வு ஏன் நடந்தது? இதற்கு பின்னே இருக்கின்ற அரசியல் கான்ஸ்பிரசி என்ன? இது முக்கியமாக பேசப்பட வேண்டும். பொதுவாக ஐரோப்பாவிற்குள் அகதிகளாக செல்பவர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழல் ஏற்படாது. இன்றும் கூட இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் ஐரோப்பிய நாட்டிற்கு அகதிகளாக சென்று குடிமக்களாக மாறிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அது அந்த நாட்டுடைய சட்டம் என்பது இந்த அகதிகளாக வருகின்றவர்களை அரவணைக்கின்ற போக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு சட்ட திருத்தம் இருக்கிறது. என்னவென்றால், தரை வழியாக வருகின்றவர்களை அவர்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், திருப்பி அனுப்பிடுவாங்க. அவரை இல்லீகல் இமிகிரண்ட் என்று சொல்வார்கள். அவர்கள் லீகலாக வந்தவர்கள் அல்ல, அவர்களை திருப்பி வந்த நாட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் வான்வெளியாக
கடல் வழியாக வருகின்ற இந்த ஏதலிகளை, அகதிகளை அந்த நாடு திருப்பி அனுப்ப முடியாது. சமீபத்தில் கூட ஸ்பெயினில் அவருடைய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். என்னவென்றால், யாரெல்லாம் வான்வெளியாக அல்லது கடல் வழியாக வருகின்றவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாது, அவர்களை முகாமிற்கு அனுப்பி அவர்களுக்கான தேவையை செய்து கொடுத்து அவர்களை எதிர்காலத்தில் ஸ்பெயினுடைய குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சட்டம் சமீபத்தில் போடப்பட்டது. இதன் காரணமாக கூட ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற மொராக்கோவில் இருக்கின்ற பலரும் உள்ளே வந்தார்களா என்கிற கேள்வி. ஆனால் மொராக்கோ அரசாங்கத்தின் ஆதரவில்லாமல் இந்த 60,000 பேர் மொத்தமாக வர முடியுமா என்கிற கேள்வியை இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் எழுப்பியிருக்கிறது. என்ன காரணம் என்றால், இதற்கு பின்னே இருக்கின்ற அரசியல் என்ன என்று பார்த்தால், மீண்டும் நாம் இஸ்ரேலை நோக்கித்தான் செல்ல வேண்டும். காரணம், இஸ்ரேலை ஆதரிக்கின்ற சில நாடுகளில் ஒன்றுதான் மொராக்கோ. குறிப்பாக 2020 அந்த 20ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த காலகட்டத்தில், இப்பொழுது அவர் 2வது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த 2020ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தபோது இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார். அதாவது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் ஆப்ரஹாம் ஒப்பந்தம், ஆப்ரஹாம் அக்கார்ட் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையான அம்சம் என்னவென்றால், இந்த ஒப்பந்தத்தை போடும் நாடுகள் இஸ்ரேலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேல் என்பது ஒரு சுதந்திரமான ஒரு குடியரசு நாடு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் என்ற ஒரு பகுதி இஸ்ரேலின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு அல்ல, அது இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேலுடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் அது சரிதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அக்கார்டு, அந்த ஆப்ரஹாம் அக்கார்டுடைய ஒப்பந்தத்துடைய சாராம்சம். இந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாடுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான். அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் போன்ற நாடுகள். அதில் ஒன்றுதான் மொராக்கோ. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மொராக்கோ இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய நட்பு நாடாக இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அதே நேரத்தில் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாலஸ்தீனம் என்பதுதான் தனிநாடு, அல்லது பாலஸ்தீனத்தை நீங்கள் தனிநாடாக அங்கீகரித்து அதற்கு தேவையானவற்றை செய்தால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வோம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கின்ற நாடு ஸ்பெயின். அப்படி என்றால் ஸ்பெயின் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கின்ற நாடு. ஸ்பெயின் அமெரிக்காவுடைய அந்த வெளியுறவு கொள்கையை எதிர்க்கின்ற நாடு. சமீபத்தில் கூட ட்ரம்பை மிக கடுமையாக எதிர்த்தவர் ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ. ஆக ஸ்பெயின் என்பது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நாடு. ஆனால் அதன் அருகே இருக்கின்ற மொராக்கோ அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடு. தன்னை இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்திய ஒரு நாடு மொராக்கோ. ஆனால் அது இஸ்ரேலை ஆதரிக்கிறது. ஸ்பெயின் ஒரு கிறிஸ்துவ நாடு, ஆனால் அது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதன் காரணமாக சமீப காலமாக ஸ்பெயினை பெரிய அளவில் ட்ரம்ப் விமர்சித்து வந்ததை பார்த்தோம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஸ்பெயினோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று சமீபத்தில் தங்களுடைய தூதரக உறவையும் முறித்து கொண்டதை பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஸ்பெயினுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று மொராக்கோ உடைய அரசை தூண்டிவிட்டு அந்த எல்லையை பயன்படுத்தி 60,000க்கு மேற்பட்ட மொராக்கோ குடிமக்கள் ஸ்பெயினுக்குள் நுழைந்து அந்த சம்பவம் இது திட்டமிட்ட செயல் என்று ஸ்பெயின் குற்றம் சாட்டுகிறது. இரண்டாவதாக இன்னொன்று, இப்பொழுது இத்தாலியை வைத்து ஸ்பெயினை மிரட்டுகிறார்கள். என்னவென்றால், இத்தாலி அமெரிக்காவோடு நெருக்கமாக உறவை கொண்டிருக்கின்ற நாடு. இத்தாலியுடைய வெளியுறவு செயலாளரும் அதிபரும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், ஐரோப்பிய யூனியனில் பொதுவாக ஒரு 29 நாடுகள் இருக்கின்றன. இந்த 29 நாடுகளுக்கும் செல்வதற்கு, அந்த நாட்டுக்குள் உள்ளே செல்வதற்கு ஒரு விசா போதும். அந்த 29 நாடுகளை சார்ந்த குடிமக்கள் உள்ளே செல்வதற்கு விசா தேவையில்லை. இதை செங்கன் விசா என்று கூட சொல்வார்கள். பொதுவாக ஒரு இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்பவர்கள் இத்தனை நாடுகளுக்கும் செல்வதற்கு ஒரு விசா எடுத்தால் போதும். அதற்கு பெயர் செங்கன் விசா. அது என்ன செங்கன் விசா என்றால், ஐரோப்பாவில் இருக்கின்ற
செங்கன் என்ற ஊரில் ஒரு ஒப்பந்தம் 1985ஆம் ஆண்டு இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே போடப்பட்டது. இதன் அடிப்படையில் யார் ஐரோப்பாவிற்குள் வந்தாலும் ஒற்றை விசா எடுத்துக்கொண்டு இந்த மொத்த 29 நாடுகளுக்கும் செல்லலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற குடிமக்கள் இந்த 29 நாடுகளுக்குள்ளும் விசா இல்லாமல் செல்லலாம், வேலைக்கு செல்லலாம். நாம் எப்படி இந்தியாவிற்குள் பல மாநிலங்களுக்குள் செல்கிறோமோ அதுபோன்று ஐரோப்பிய யூனியன் முழுவதையும் சுற்றி வரலாம். இந்த செங்கன் விசாவிலிருந்து ஸ்பெயினை நீக்க வேண்டும் என்று இத்தாலியுடைய பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஸ்பெயினை ஐரோப்பிய யூனியனை விட்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்புடைய கோரிக்கை, இஸ்ரேலுடைய பிரதமருடைய கோரிக்கையை இவர் வழிமொழிந்திருக்கிறார். இது முக்கியமானது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு திட்டமிட்டு ஸ்பெயின் என்கிற நாட்டிற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்று மொராக்காவை வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்னைக்கு சர்வதேச பகுத்தாய்வாளர்கள் பேச தொடங்கியதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ இது எல்லாமே ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசி என்று. இரண்டாவதாக இப்பொழுது இந்த 60,000 மொராக்கோவை சார்ந்தவர்கள் ஸ்பெயினுக்குள் சென்று விட்டார்கள். ஆகவே அவர்களை திருப்பி அனுப்ப முடியாது. அவர்களுடைய சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் கடல் வழியாக வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்பெயினுக்குள் வரும் பொழுது 5 கிலோமீட்டர் தூரம் நீந்தி வந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்கள் கடல் வழியாக வந்ததாகத்தான் இது கணக்கிடப்படும். ஏனென்றால் மொரோக்கோவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே பல தீவுகள் இருக்கின்றன. தீவு வழியாக வந்தாலும் அவர்கள் நீந்தித்தான் இந்த ஸ்பெயினுடைய தீவிற்குள் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இன்னைக்கு சர்வதேச அளவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஸ்பெயினுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் ஸ்பெயின் இந்த 60,000 மொரோக்கோ குடிமக்களையும் நாங்கள் திருப்பி அனுப்பப் போவதில்லை, அவர்களை நாங்கள் ஒரு அனுதாபத்தோடு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம், அவர்களுடைய பின்புலங்களை வைத்து நாங்கள் அவர்களுக்கான நிவாரணத்தை கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்வதன் மூலமாக ஸ்பெயின் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கின்ற ஒரு நாடாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இதோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தியும் நாம் பார்க்க வேண்டும். ஸ்பெயினுக்குள் இருக்கின்ற பல்வேறு குடிமக்கள் பலரும் மொராக்காவிலிருந்து வந்தவர்கள் என்று நாம் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் கூட ஸ்பெயின் உலக அளவில் உதைப்பந்தாட்டத்தில் கால்பந்தாட்டத்தில் உலக சாம்பியனாக வெற்றி பெற்றது. இந்த அமெரிக்காவில் நடந்த நிகழ்வில் கூட ட்ரம்ப் அந்த உலக கோப்பையை கொடுத்த போது கூட ஸ்பெயினுடைய வீரர்கள் அந்த கோப்பையை வாங்கி கொண்டு ட்ரம்போடு சேர்ந்து போட்டோ எடுப்பதை தவிர்த்தார்கள். காரணம், அவர்கள் ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோவை வைத்துக்கொண்டு அவரோடு சேர்ந்து போட்டோ எடுப்பதைத்தான் அவளாக விரும்பினார்கள் என்கிற செய்தியெல்லாம் பத்திரிகையில் பார்த்தோம். அப்பொழுதே ஸ்பெயின் மேல் ட்ரம்புக்கு இருக்கின்ற வெறுப்பை ஸ்பெயின் வீரர்கள் சர்வதேச சமூகத்திற்கு முன்பே தோலுறுத்தி காட்டிய அந்த நிகழ்வும் நடந்தன. ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஸ்பெயினில் கால்பந்தாட்ட அந்த அணியில் இருக்கின்ற பல்வேறு வீரர்கள் அடிப்படையில் அவர்களுடைய ஆரிஜின், அவருடைய பூர்வீகம் மொராக்கோவை சார்ந்தவர்கள் என்கிற செய்தியும் நாம் பல்வேறு சமயங்களில் நாம் பேசியிருக்கிறோம், பல்வேறு காலங்களில் நாம் இது தொட்டிருக்கிறோம். ஆக ஸ்பெயினுக்கும் மொராக்கோவுக்குமான உறவு என்பது காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக வருகின்ற ஒரு செய்தி என்றாலும் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு மைக்ரேட் ஆகி அவர்கள் 60,000 பேர் வருவார்கள் என்பதை ஸ்பெயின் எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு செய்தியும் கூடுதலாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறார். ஸ்பெயின் அடிப்படையில் கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்திருக்கிறது என்கிற செய்தியும் முக்கியமானது. இது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்று நீங்கள் கேட்டால், கிபி 711ஆம் ஆண்டு அரபு நாட்டிலிருந்து வந்த படையெடுப்பின் மூலமாக மொராக்கோ வழியாக இந்த இஸ்ரேலுக்குள் வந்த அரபு படை ஸ்பெயினை கைப்பற்றி ஒரு 500 ஆண்டு காலம் ஆட்சி செய்த வரலாறும் இருப்பதன் மூலமாக அது ஏற்கனவே ஸ்பெயின் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த வரலாறும் 15ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கிறது என்கிற விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும் பொழுது மொராக்கோவிற்கும் ஸ்பெயினுக்குமான உறவு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு அங்கே புதைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஸ்பெயின் அடிப்படையில் ஒரு ஐரோப்பிய நாடு என்றாலும் அது ஒரு மனிதாபிமானம் பேணக்கூடிய ஒரு நாடு என்கிற ஒரு செய்தி. இரண்டாவது, அது வெளிப்படையாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற நாடு. மூன்றாவது, ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவோடு உறவை துண்டிக்க வேண்டும் என்று பேசியவர் ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ.
4வது, நேட்டோவிற்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பே ஏற்படுத்தக்கூடாது, எந்த உறவும் வேண்டாம் என்று அறிவித்தவர் ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ. ஆகவே இதன் மூலமாக ஒரு செய்தி என்னவென்றால், ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு எதிரி நாடு என்பதை தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட ஒரு நாடு. அந்த ஸ்பெயினுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று மொராக்காவை வைத்துக்கொண்டு அமெரிக்கா செய்கின்ற சூழ்ச்சிதான் என்பதை இன்னைக்கு பட்டவர்த்தனமாக ஸ்பெயின் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனில் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த செங்கன் ஒப்பந்தத்தை நீக்க வேண்டும் என்று இத்தாலி பிரதமர் சொல்வதும் கூட அமெரிக்காவுடைய தூண்டுதல் என்கிற செய்தியையும் இன்னைக்கு ஸ்பெயின் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதன் மூலமாக இந்த சர்வதேச கான்ஸ்பிரசி, சர்வதேச சதி அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் தான் இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மற்றும் ஒரு உலக கான்ஸ்பிரசி செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.